வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. நாளைக்கு நிப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு எந்த இடத்துல ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம லைவாக எப்போவுமே ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வச்சு தான் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 22,643. ஸோ மார்க்கெட் வந்து 22,643 ரூபாவில் மார்க்கெட் இன்றைக்கி க்ளோசிங் நடந்திருக்கு. ஆனால் நம்ம எடுக்கிற ப்ரைஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி எடுக்க போகிற ப்ரைஸ் வந்து 22,600 அப்படிங்கிற ப்ரைஸை தான் நம்ம எடுக்க போகிறோம். 22,600 அப்படிங்கிற ப்ரைஸில் இருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ 22,600 உள்ள கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம், இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸோ காலுடைய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 140 ரூபாய்க்கு நமக்கு க்ளோசிங் நடந்திருக்கு. காலுடைய ப்ரீமியம். புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் எவ்வளோ க்ளோசிங் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68 ரூபாய்க்கு க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 140 காலுடைய ப்ரீமியம், புட்டுடைய ப்ரீமியம் வந்து 68 ரூபா. அப்போ மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து எது அப்படின்னா 22,740 ரூபா. ஓகேவா? R1 அப்படிங்கிறது வந்து 22,740 R1 இருக்கும் நமக்கு. ஓகே, புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து 68 ரூபா க்ளோசிங் நடந்திருக்கு. அப்போ மார்க்கெட் மேலே கீழே வந்துச்சுன்னா நமக்கு வந்து S1 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 22,532 ரூபா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து 22,532. ஓகே, இது வந்து S1. இப்போ ரெண்டு ப்ரீமியத்தை நம்ம ஆட் பண்ணணும். அதாவது என்னென்னா, காலுடைய ப்ரீமியத்தில் காலில் இருக்கிற கால் ஆப்ஷனுடைய 140 ரூபாயும் புட் ஆப்ஷனுடைய 68 ரூபாயும் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா ரெண்டும் சேர்ந்து நமக்கு வந்து வந்து 208 ரூபா வரும் நமக்கு. ஓகேவா? அப்போ R1 S1 பார்த்துட்டோம். S2 அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 208 ரூபாய் நம்ம ப்ளஸ் பண்ணணும். 208 ரூபாய் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் வந்து 22,600. 22,600லேருந்து 200 நம்ம 208 ரூபாய் ப்ளஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு R2 அப்படிங்கிறது வந்து எது வரும் அப்படின்னா 22,808 ரூபா அப்படிங்கிற லெவல் வரும் நமக்கு. இது வந்து R2. ஓகேவா? S2 அப்படின்னா நமக்கு வந்து இந்த 202 ரூபாய் மைனஸ் பண்ணணும் நம்ம வந்து. அப்போ S2வில் 208 ரூபாயை நம்ம மைனஸ் பண்ணோம்னா S2ங்கிறது நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,392 ரூபா அப்படிங்கிறது நமக்கு வந்து S2வாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த லைன்லாம் வந்து நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த லைன்லாம் நம்ம வந்து ட்ரா பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக மார்க்கெட் ப்ரொஃபைலில் அந்தந்த லைன்களில் வந்து எப்படி ட்ரேட் நடந்திருக்கு, R1, S1, S2 இதெல்லாம் எப்படி ட்ரேட் நடந்திருக்குது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஒன் பை ஒன்னாக அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இடங்களில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம R1, S1 இதெல்லாம் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். நமக்கு R1 அப்படின்னா 22,740, R2 அப்படின்னா 22,808, R2னா 22,808, R1னா நமக்கு வந்து 22,740, அது 22,808 R2. ஓகே, இதெல்லாம் ப்ரீவியஸில் எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த R1 அப்படின்னு இருக்கு இல்லையா, R1ல் வந்து ப்ரீவியஸாக நிறைய நாள் ட்ரேட் நடந்திருக்கு. அதாவது என்னென்னா என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து April 10, 9,
12 இந்த மாதிரி நாட்களில் நிறைய நாட்கள் அந்த இடத்துல வந்து ட்ரேட் நடந்திருக்கு. அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இப்போ நாளைக்கு அது மார்க்கெட் அந்த இடத்துக்கு போச்சுன்னா இந்த 22,700 740 அப்படிங்கிற இடத்துக்கு போச்சுன்னா மார்க்கெட் வந்து அந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ மேலே இருக்கிற R2 அப்படிங்கிறது மார்க்கெட் இது வரைக்கும் போனால் அது வந்து ஒரு ஆல் டைம் ஹையாக இருக்கும். ஓகே, கீழே இருக்கிற நமக்கு S1 S2 இதிலெல்லாம் எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா S1 அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஓகே S1 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கரண்ட் டேனுடைய அதாவது ப்ரீவியஸ் டே வந்துடும் நாளைக்குங்கும் போது இன்றைக்கி வந்து கரண்ட் டே. ஸோ கரண்ட் டேனுடைய வேல்யூ ஏரியாவினுடைய லோ இருக்குது. அதேமாதிரி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இது வந்து வேல்யூ ஏரியா வால்யூமோட வேல்யூ ஏரியாவுடைய லோ, இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மார்க்கெட் ப்ரொஃபைலோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ அதுக்கு முத நாளுடைய வேல்யூ ஏரியாவுடைய லோ இருக்குது, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ நிறைய நாள் அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஒரு சப்போர்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் அந்த இடத்துல எடுத்திருக்கு. ஸோ மார்க்கெட் இப்போ அந்த இடத்துக்கு மேலே போயிட்டு அப்படிங்கிறனால இது சப்போர்ட்டாக இருக்கும் S1 அப்படிங்கிறது. அதே மாதிரி S2 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் S2 வந்து ப்ரீவியஸாக நிறைய நாட்கள் அதில் மல்டி டைம் வந்து நமக்கு ட்ரேட் நடந்திருக்கு. அதை நம்ம செக் பண்ணிட்டோம். S2வில் வந்து பாருங்கள் தான் S2 நமக்கு 22,392 ரூபா அப்படிங்கிறது S2. ஸோ S2லையும் நிறைய நாள் ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து அதிகமான ட்ரேட் நடந்ததுனால இது சப்போர்ட்டாக நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். மார்க்கெட் இந்த நாளைக்குடைய ரேஞ்சு வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த 22,615 இந்த இடம் ரொம்ப முக்கியம். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துக்கு மேலே இருந்ததுன்னா ஒரு சப்போர்ட் இந்த இடத்துல இருந்து எடுக்க வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் ஒருவேளை இந்த இடத்துக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த 22,600 அந்த 615 இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. ஓகேவா, இந்த இடத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து இது இந்த 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 இடம் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டாக இந்த லைன் வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகே, 22,615 அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு கீழே இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து நம்ம இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்த வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு வால்யூமாக ட்ரேட் ஆகும். ஓகே, பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நிஃப்டிக்கான நாளைக்கான ப்ரிடிக்ஷன். இப்போ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணிக்குவோம். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருந்தவங்கள்ட்ட நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை செக் பண்ணிக்குவோம். சென்சிபிளில் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படின்னா 740 நம்ம சொல்லியிருந்தோம். 740னா நம்ம வந்து 700 பார்க்கலாம், இல்லைனா வந்து 750 பார்க்கலாம் நம்ம வந்து. ஸோ 700ல் பார்த்தீங்க அப்படின்னா கால் சைடில் 54 புட் சைடில் வந்து 30 லட்சமும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு மீடியமான லெவலில் இருக்குது. 750 அப்படிங்கிற இடத்துல பார்த்தோம்னா 750ல் வந்து புட் சைடில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, 62 லட்சமும் கால் சைடில் வந்து 22 லட்சமும் இருக்குது. சரி, கால் சைடில் 22 லட்சமும் புட் சைடில் 6 லட்சமும் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த 750 அந்த 740 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக தெரியுது. ஓகே, சப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா சப்போர்ட் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து 532 அப்படின்னா நம்ம வந்து 500 செக் பண்ணலாம். ஓகேவா, ஆமாம் 500 செக் பண்ணி பார்ப்போம். 500ல் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஓவராலாக புட் சைடில் வந்து 1.25 கோடியும் கால் சைடில் வந்து 71 லட்சம் இருக்குது. அப்போ இந்த இடம் 500ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது நமக்கு. ஓகே, சப்போர்ட் 2 அப்படிங்கும்போது நமக்கு வந்து 392 சொன்னோம். அப்போ 392 400ல் செக் பண்ணி பார்க்கணும் நமக்கு. ஸோ 400ல் பார்த்தாலும் நமக்கு வந்து புட் சைடில் வந்து 69 லட்சமும் கால் சைடில் வந்து 22 லட்சம் இருக்குது. ஸோ இந்த இடமும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த இடமும் ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போர்ட் ரெண்டுமே வந்து நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இப்படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நிஃப்டிக்கான நாளைக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரெடிக்ஷன். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாரும் வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு நிறையா மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு நிறையா வீடியோ போட்டிருக்கோம். நம்மளுடைய சேனலில் மார்க்கெட் ப்ரொஃபைலுக்குன்னு தனியாகவே ஒரு ப்ளேலிஸ்ட்டே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஓகே, நன்றி.